நல்லா குண்டு குண்டா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் போண்டா பண்ணலாமா? எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை தனியாக தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. தண்ணி பூரா வடியட்டும். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு. போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் கடலை மாவு போட்டதுனால 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மீதி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பதமாக கலந்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரில் உப்பும் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண மாவில் காலிஃப்ளவரை போட்டு நல்லா டிப் பண்ணி போண்டாவாக சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் போண்டா ரெடி. இனி டெய்லி ஃபுட்டில் எப்பயும் போல் ரெசிபிஸ் எல்லாமே வரும். விளாக்ஸ் எல்லாமே நம்மளோட புது சேனலில் போய் பாருங்கள்.